உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது. இது மம்முட்டி பிடிச்ச கை ஏரோட்டின ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இங்க இருக்கின்ற நபர்கள் மாதிரி, என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்கே இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இப்படி வந்த பதவிக்கு வந்தேன். அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக கடினமாக உழைத்தேன். யாருடைய சிபாரிசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன். உங்க அப்பா மரப்புல வரல, உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு வரல. கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா திமுக யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். திமுக ஆட்சியில் வர முடியுமா சொல்லு பார்க்கலாம். எனக்கு பின்னால பவுன்ராஜ் வருவாரு, இங்க இருக்கிற முன்னாடி யாராவது அண்ணா திமுக உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசிக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திமுகவுக்கு உயர்ந்த பதவிக்கு வர முடியும். அதுக்கு நானே உதாரணம். சாதாரண விவசாயி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? சாதாரண விவசாயி ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆக முடியுமா? அது அண்ணா திமுக தான் முடியும். திமுகவில் குடும்ப உறுப்பினர் தான் ஆக முடியும். திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இப்ப இன்பநிதி குட்டிசாமி. ஒரு மந்திரி வெக்கமில்லா சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்.